செய்திக்கு ஆதாரமாய் தேவன் கொடுத்த வார்த்தை என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 6:24, 175வது பக்கம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆசீர்வாதத்துக்கு பிறகு சொல்லப்படுகிற ஒரு காரியம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி, கர்த்தர் உன் மீது தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு ஆசீர்வாதம் கிருபை தர, உனக்கு சமாதானமும் கிருபையும் தர கடவர் என்று சொல்லுகிறதாக இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த ஆல்மைட்டி காட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். காட், somehow you have to bless me, my Lord. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை, எப்படியாக என்னை ஆசீர்வதிக்கணும். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை விட மாட்டேன் ஆண்டவரை. யாக்கோபு போராடினான். Unless you bless me, Lord, I am not going to spare you. உம்மை விட மாட்டேன் ஆண்டவரை. முகமுகமாய் தரிசித்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன். இன்றைக்கி ஆண்டவரோடு கூட ஒரு என்கவுண்டர். தேவனை முகமுகமாய் தரிசித்து தேவனோடு கூட போராடும் பொழுது தான் உயிர் தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? படிப்பு, அந்தஸ்து, பாரு, பணம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வரங்கள், வல்லமைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? ஆத்துமாவை குறித்ததான் ஆசீர்வாதம். உள்ளான மனுஷனில் ஒரு சந்தோஷம், உள்ளான மனுஷனில் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம், உள்ளான மனுஷர்களை எல்லாரையும் நேசிக்கணும், யாருக்கும் தீது பண்ணக்கூடாது. ஒருவேளை நன்மை செய்யலைன்னா கூட, ஈவன் இஃப் ஐ டோன்ட் harm others, I should not, and even if I don't harm them, I should not do any harm to them. நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை எனக்கு முடியலனா கூட கெடுதல் செய்யக்கூடாது. என் உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது, என் உள்ளத்திலே கோபம் இருக்கிறது, என் ஆத்துமாவிலே அது அடிக்கடி வந்து என்னை அலைகழிக்கிறது. ஐ வாண்ட் அ டெலிவரன்ஸ் என்று சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ கர்த்தரிடத்தில் கேளுங்க. இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்மாவை குறித்ததான ஆசீர்வாதம், சரீர உலக பிரகாரமான இம்மைக்குரிய, மகிமைக்குரிய, வானத்துக்குரிய, பூமிக்குரிய மேனிகள் எல்லாம் வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டு இருக்கிறதை காண்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மெத்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. மெத்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா. எல்லாருமாய் பாடுவோம். மெத்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. மெத்த அசுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தரே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தரே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. மகா இரக்கம் மிகுந்த கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, மெத்த அசுத்தர்கள் அப்பா, வேதத்தில் எங்களை குறித்து நீர் சொல்லும் பொழுது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், சீக்கிரம் வழி விலகி போகிறவர்கள்,
இவர்கள் மண்ணுக்கு திரும்புவார்கள், மண்ணானவர்கள் என்றெல்லாம் மோசையோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னீரப்பா. ஆண்டவரே, மனுஷனை எண்ணுகிறதற்கும் மனுஷனை நினைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் வேதம் கேட்கிறது ஐயா. எங்களை நினைத்து எங்கள் மேலே அன்பு வச்சு சிலுவையில் வந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீரே. கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் சிந்தினீரே கர்த்தாவே. உம்முடைய சரீரத்தை சின்னாபின்னமாக்கப்படுவதற்காக, சிதைக்கப்படுவதற்காக நாங்கள் நல்லா இருக்கணும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆத்மாக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று திகழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் மரணத்திலே ஊற்றினார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார், குற்ற நிவாரண பலியாய் கொடுத்தார். ஆகவே தான் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. மெத்த அசுத்தன் நான் ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் பாவியிலே பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. We humble ourselves before you, my almighty God. நான் ஒரு அசுத்தன், நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு மண்ணு, நான் ஒரு களிமண் ஆண்டவரை, புத்தி கட்டவன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து யாருக்கெல்லாம் ஞானம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுங்க, யாருக்கெல்லாம் பொறுமை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் பொறுமையை கொடுங்க, யாருக்கெல்லாம் சாந்தம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் சாந்தத்தை கொடுங்க, யாருக்கெல்லாம் வல்லமை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வல்லமையை கொடுக்கும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படிக்காய் செபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நீர் வந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. காக்கும் தேவனாய் கடந்து வர போகிறதற்காக, வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கால்களுக்கு தீபமாய் உம்முடைய வசனம் வெளிப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சரீரங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும், கண்ணிகளும், பலகீனங்களும், உள்ளத்தில் இருக்கிற சோர்வுகளும், பயங்களும், நடுக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் பிடுங்கி எறிகிறேன் தகப்பனே. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. Let the power of the Holy Ghost descend upon us, my Lord, in a mighty way. Unleash the power, unleash your power, my Lord. உம்முடைய வல்லமை கட்டுக்கடங்காமல் இறங்கி வருவதாக. காட்டாற்று வெள்ளத்தை போல ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே பெந்தேகோஸ்தே நாளிலே பெரிய முழக்கத்தோடு கூட இறங்கினதை போல காட்டாற்று வெள்ளமாய் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு உள்ளங்களில் இருக்கிற எல்லா பலகீனங்களும், சோர்வுகளும், ஐயங்களும், சந்தேகங்களும், பயங்களும், நடுக்கங்களும், இயேசு இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ என்று கலங்கி உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய ஆதரவு தேற்றரவாளனால் இறங்கி வரும்படி காய்ச்சபிக்கிற நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் லார்ட். I feel thy presence, my Lord. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகனே, மகளே, என்னை போக்கிப்பா. சிலுவையில் நான் அந்த கேடடைந்த எதற்காக? நீ அலங்காரமாய், நீ ஜொலிக்கும்படிக்காய் இருக்கும்படிக்காய் நான் இருளடைந்து போனேன் என்று சொல்லி நம்மோடு கூட பேசவில்லையா? அந்த கேடடைந்தார், அழகற்று போனார். எதற்காக? நம்மை அழகுபடுத்துவதற்காக, நம்மை உயர்ந்த இடத்துல சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படிக்காய் அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஒரு பெரிய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. காட் எல்லா க்ளூமினஸ், எல்லா ஒரு வெறுமை நிலைமை எந்த நேரத்தில் எடுபட்டு போகணும். எல்லா வெறுமை, ஒரு க்ளூமினஸ் சபைக்குள்ளாக இருக்கிற ஒரு இறுக்கம் இயேசுவின் நாமத்தால் சுட்டரிக்கப்படணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எவரி லிப் ஆண்டவர் உதைக்கிறவப்பா. நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும், முழங்கால் யாவும் என் ஆண்டவருக்கு முன்பதாக முடங்கித்தான் ஆகணும். நாவுகள் ஆண்டவரை அறிக்கை செய்துதான் ஆக வேண்டும். இது கட்டளாய், தேவனுடைய கட்டளாய். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே தேவன் என்று முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும். இயேசுவே தேவன் என்று நாவுகள் அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் கட்டளாய். ஆண்ட மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு மகிமை வரணும், ஒரு மகிமை வரணும். 10ஆம் தேதி எனக்கு I am not satisfied, my Lord. வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவருக்குள்ளாக. உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா சபையில் இருக்கிற இறுக்கமும், குடும்பங்களில் இருக்கிற எல்லா இருளும், அந்தகாரமும், உள்ளங்களில் இருக்கிற பயமும், நடுக்கமும் எல்லாம் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினால
பிடிக்கிறேன் தகப்பனே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய மகனாய், உம்முடைய தாசனாய் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தி எல்லாவற்றையும் சுட்டரிக்கிற நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கால்களுக்கு தீபமாய் உம்முடைய வசனம் வந்து இந்த நாளுக்குரிய மன்னாவை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே, வாட் யூ ஹேவ் டு சே? ஆரோனுடைய குமாரர்களை பார்த்து நீ சொல்ல வேண்டிய காரியம் இதை தான் நீ சொல்லணும். எப்படி அவர்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும்? அவர்கள் தான் ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கணும். வழிபோக்கர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய ஒரு கிருபையும் அழைப்பும் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மோசே ஆசீர்வதிக்கவில்லை. மோசே சொல்லுகிறான், ஆசாரியனாக நீயும், ஆரோனே ஆசாரியனாக நீயும், உன்னுடைய குமாரர்களும் இஸ்ரவேல் ஜனத்தை, இஸ்ரவேல் கூட்டத்தை, யாக்கோபும் என்னும் சிறு பூச்சியை, இஸ்ரவேலும் என்னும் சிறு கூட்டத்தை இப்படிதான் நீ ஆசீர்வதிக்கணும். அதில் முதல் வரி தான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நிறைய நேரங்களில் தெரிய மாட்டேங்குது. ஒய் காட் பிளஸஸ் அஸ்? ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்து காக்க கடவர். உன்னை ஆசீர்வதிப்பார், காக்க கடவார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை காப்பதற்காகத்தான். அதை காத்துக்கொள்ள வேண்டும், நாமும் காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார், அதை காத்துக்கொள்ளுங்கள், வாசலை காத்துக்கொள்ளுங்கள், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது அவனை காப்பதற்காக என்று சொல்லி அறிந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களான சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தாவீது சொல்கிறார், 40ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, உமது கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய உண்மையும் தான் நம்மை காக்க கடவுது. மனுஷர்கள் உண்மையற்றவர்கள். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் உண்மையற்றவனாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வேதத்தில். நான் ஆண்டவருக்கு உண்மையற்றவனாக இருந்தேன், பல சமயங்களில் இருக்கிற, இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, அவர் கொடுத்த நன்மைகளுக்கு நான் ஆண்டவருக்கு எதுவுமே திருப்பி செலுத்தினதில்லை, செலுத்தவும் முடியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் முயற்சியாவது பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் உண்மையற்றவனாக இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை மகனே என்று அழைத்த அந்த வார்த்தையை தம்மை தாமே மறுதளிக்காமல் இன்றைக்கும் அவரை என்னை ஒரு மகனாய் நினைத்து என்னையும் என் குடும்பத்தையும் நம்முடைய சபையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார். நாம் மறுதளித்தாலும் சரி, அவர் மறுதலியாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவருடைய உண்மையும் கிருபையும் தான் நம்மை காக்கும். அவர் உண்மை உள்ள தேவன். தம்முடைய உடன்படிக்கை காப்பதில் உண்மையும் நீதியும் பயங்கரமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு உடன்படிக்கை, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கை பண்ணிவிட்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளைகளாவீர்கள், நான் உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், யூ வில் பி கால்ட் as my children. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாரும் தேவனுடைய சந்ததியாய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய், சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா என்று அழைக்கப்படுகிறோம். பின்னாடி எப்படி அழைக்கப்படுவோம் தெரியாது என்று சொல்லி யோவான் தம்முடைய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். ஸோ தேவனுடைய ஜனம் என்ற பெயர் போய் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயர் நமக்கு வந்திருக்கிறது. தேவன் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புதிய உடன்படிக்கைக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் ஆண்டவர் மறுதளிக்க மாட்டார். உண்மை உள்ளவர். என் மகனே ஆண்டவர் சொன்னதுதான். நீங்க வேண்டுமானாலும் சொல்லலாம், நீ ஆண்டவர் இல்லை ஆண்டவரை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கெட்ட வாழ்க்கையினால், பாவ வாழ்க்கையினால், நம்முடைய ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கையை நாடி ஓடும் பொழுது ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லலாம். கெட்ட குமாரனை போல, எனக்கு நீங்க வேண்டாம், உங்க சொத்து தான் வேண்டும், உங்க ஆசீர்வாதம் தான் வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன்னை மகனு கூப்பிட்டது மாறாதது என்று சொல்லுவார். நான் அழைத்த அழைப்பும் என்னுடைய கிருபாவரங்களும் மாறாதவைகள். பிசாசு சில வேலைகளில் சொல்லுவான், நீ அவ்வளவுதான், you're gone astray, you're gone away from the God, you cannot என்று சொல்லி ஆண்டவர் வருகையோ நம்முடைய மரணமோ அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. அவர் God is a
லவ்விங் காட், லவபிள் காட். ஆண்டவர் கிருபை நிறைந்தவர். அவருடைய கிருபையும் உண்மையும் தான் நம்ம என்ன செய்கிறது? காக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய எப்பொழுதும் என்னை காக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுது. He alone can save you. He alone can protect you. He alone can deliver you. ஆண்டவர் தான் உன்னை காக்க முடியும். ஆண்டவர் தான் உன்னை விடுவிக்க முடியும். ஆண்டவர் தான் உன்னை தற்காக்க முடியும் என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், நீர்தாயா என் கண்மலை, நீர்தாயா என் கோட்டை, நீதாயா என் அரண், நான் நம்பி இருக்கிற நான் நிற்கிற கண்மலை என்று சொல்லி எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குது. ஃபார் த சிம்பிள் ரீசன் God is our protector. ஆண்டவர் நமக்கு ப்ரொவைடர் 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 என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். God provides everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார், எனக்கு பலன் கொடுக்கிறார். God provides, கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார். அதே சமயத்தில் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, He is also our protector. And God is not only a provider but also protector. அதைத்தான் இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு வேணான்னு நீ நினைப்பாயானால் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பெரிய தப்பிதமாகத்தான் இருக்கும். I have got everything by my Lord. என் சொத்தை வாங்கிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து போராடி பெற்றுக்கொண்டு விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பேரை பார்த்துட்டேன் என் வாலிப நாட்களில். தேவனுடைய பெரிய கிருபை இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். இல்லைன்னா நான் அவர்களை போல ஒருவனாக இருப்பேன். ஆண்டவர் அதைத்தான் நான் சொன்னேன், அதுதான் சொன்னார், நான் உன்னை காக்கிற தேவன் என்று சொன்னார். என்னோடு கூட இருந்த எத்தனையோ பேர் வாலிபர்கள், என்னோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள், அண்ணன் கூட ஊழியர் செய்து கொண்டு வந்த எத்தனையோ பேர், நான் மதுராந்தத்தில் வரும்பொழுது இங்கே இருக்கிறது போது எத்தனையோ பேர் they went astray. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போனார்கள். ஆண்டவர் என்னை போகாமல் காத்து கொண்டார். அதுதான் ரகசியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதற்கு God is providing everything. God உனக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்குறாரு, ஒரு நல்ல மனைவியை, நல்ல கணவனை கொடுக்கிறாரு, நல்ல தகப்பனை கொடுக்கிறார், நல்ல தாயை கொடுக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார், நல்ல படிப்பை கொடுக்கிறார், நல்ல வாகனத்தை கொடுக்கிறார். For a simple reason He wants to prove that He is also your protector. ஆண்டவர் உங்களை காக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மதிய உணவு ஏன் கொடுக்குறாங்க, காலை உணவு ஏன் கொடுக்குறாங்க? அரசாங்கம் படிக்கணும் என்பதற்காக. ஆமே ரைட்? அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். whether you are accepting Him. கர்த்தருடைய ஆளுகை, என் ஆண்டவா, என் ஜீவனே, என் மார்க்கமே, முடிவே என்று சொல்லி அறிக்கை செய்கிறோமா என்று சொல்லி பார்ப்பதற்காக எல்லாவற்றையும் கொடுத்து பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்தார், மகனை கொடுத்தார். மகனை நேசிக்கிறாயா? மகனை கொடுத்த ஆண்டவரை நேசிக்கிறாயான்னு சோதித்தார். விசுவாசத்தை தான் சோதித்தார். மகனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அதே போலதான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. ஆசீர்வாதத்தை பார்க்குறியா? ஆசீர்வாதத்தின் தேவனை பார்க்கிறாயா? தேவ பக்தியை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவனாய் இருக்கிறாயா? அல்லது தேவ பக்தியை தரித்து கொண்டு அதன் பலனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது, மறந்து போகாதீங்க. நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்ட ஆகார் பெயர் வைத்தாலும் என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன் என்று சொல்லி லகோய் லோயி என்று பெயரிட்டதை போல தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறான். என் பிள்ளை என்ன பண்ணுறான்? அவனுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிற, அவனுக்கு முன்பதாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிற, அவனுக்கு முன்பதாக இதை வைத்திருக்கிற, which one he chooses என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகனை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், என் மகளை ஆசீர்வதித்திருக்கிறேன், என் மகளுக்கு அழகை கொடுத்திருக்கிறேன், என் மகனுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறேன், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன். அதோடு கூட சேர்ந்து என்னை தேடும்படிக்கு, என் ஆளுகையை தேடும்படிக்காக, என் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை காக்கிறவர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவன் உணர்ந்திருக்கிறானா என்று சொல்லி தேவன் பார்க்கும்படிக்காக தனது வசனத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி உண்டு. அதே போல தான் ஒரு பக்கத்தில் ஹெட் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் டெய்ல் இருக்கும். டெய்லை மாத்திரம் பார்த்து போயிடாதீங்க, ஹெட்டு தான் காக்கிறது. ஆண்டவர் தான் என்ன செய்கிறார்? நம்மை காக்கிற தேவன். இன்றைக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். எனிபடி கேன் கெட் அண்ணன் போன வாரம் சொன்னாங்க, ஏமாளி ஆண்டவர், கண்ணை கசக்கினீங்கன்னா போதும், ஆண்டவருடைய உள்ளம் தாங்காது, உள்ளம் தாங்காது, இறங்கி வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளுகிறோமா? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை காத்து கொள்ளுகிறோமா? இதுதான் $1,000,000 கொஸ்டின். நமக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் வைக்கிற கேள்வி, இன்னைக்கு மகனை உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன்?
இனி ஆண்டவர் நமக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நான் வேணா என் மகளுக்கு ப்ரூவ் பண்ணலாம், மகளை உனக்கு என்ன செய்கிறேன்னு. என் மகனும் என் மருமகனும் பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லலாம், உங்களை நல்லா படிக்க வைக்கிற, உங்களை நல்லா அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, உங்கள் இஷ்டத்துக்கு விடுற, உங்களை இஷ்டத்துக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுக்கலாம். என் அருள்நாதர் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார் சிலுவையில். அவர் புதுசாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனும் செய்யக்கூடாத ஒன்றை செய்து விட்டு இந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக வேண்டுமானால் ஒருவன் மரிக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்பி வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த 2வது பகுதி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் ஆசீர்வதித்திருக்கார்? இந்த ட்ரெஸ் எல்லாம் ஏன் கொடுத்து வச்சிருக்கிறார்? என்னை இன்னும் பலத்தோடு 65 வயசு ஆனாலும் பலத்தோடு கத்துக்கிறதுக்கு ஏன் கொடுத்து வைத்திருக்கிறார்? Just make me to understand that he is my protector. ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி. என் வயசுக்கு கம்மியானவங்களாம் சுத்து போயிட்டாங்க. என் குடும்பத்திலே நடந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் இன்றைக்கு நானும் உயிரோடு கூட ஜீவனோடு கூட நின்று கொண்டு இருக்கிறேன். Just to understand, just to realize he is my protector. தேவனால் நிற்கிறேன். தேவனுடைய கிருபை என்னை தாங்குகிறது. நான் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையும் உண்மையும் தான் என்னை காக்கிறது. நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை 5ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ள எனக்கு ரொம்ப பிடித்த காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 லேசரிடத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை கண்டேன். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன் என்று சொல்லி மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நல்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல ரசம் தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். போதும் அதன் வேலியை எடுத்து போடும், அது மேய்ந்து போடப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நான் அன்பை பெற்றிருக்கிறதுனால சொல்லுவேன், ஆண்டவர் அடிப்பார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை கன்சியூமிங் ஃபயர். சில நேரங்கள் அன்பை பற்றி சொல்லும் பொழுது அது எங்களால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய கூட்டத்துக்கு போகும் பொழுது ஏமாளி கர்த்தர் தான் சொல்லுவோம். ஆண்டவர் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார். உன்னை கொண்டு போய் குழியிலெல்லாம் தள்ளிட மாட்டார். ஆசீர்வதிக்க பிறந்தவர் ஐயா என் ஆண்டவர். அன்பு நிறைந்தவர்கிட்ட கோபமே இருக்காது. கோபத்துக்காக ஒரு நாளை வைத்திருக்கிறார், நியாயம் தீர்ப்பதற்காக ஒரு நாளை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார், நான் தயாளனாக இருக்கையில் நீ ஏன்டா வன்கண்ணனாக இருக்கிற? யாரை பற்றியும் நான் ஒருத்தரை பற்றியும் கூட என் உள்ளத்தில் ஆண்டவர் கிருபையில் என் மனைவிக்கு தெரியும், நான் யாரையும் தப்பாக யோசிப்பதில்லை, யாரையும் உயர்வாகவும் யோசிப்பதில்லை, தப்பாக யோசிப்பது. கிறிஸ்துக்குள் நேசித்து விட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். நிறைய பேர் ஒட்டி பார்ப்பாங்க, ஒன்று அப்படி தான், அவ்வளோதான். நிறைய பேர் நினச்சி பார்ப்பாங்க, அண்ணன் ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க, அங்கிள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தருக்குள்ளாக நேசிக்கிறேன், God loves you, அவ்வளோதான். When my God loves you, how can I hate you? என்னுடைய ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்க்காத வைத்திருக்கும் பொழுது நான் எப்படி அவனை நியாயம் தீர்க்க முடியும்? வாட் அத்தாரிட்டி ஐ ஹேவ்? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்வார்? வெளியே எடுத்து போட்டுருவார். நீயா போய் சோத்துல போய் முட்டிக்கோ, நீயா போய் பள்ளத்தில் விழுந்துரு. அது வரைக்கும் கையை பிடிச்சி நடத்துகிற கையை விட்டுருவார். கொண்டு போய் அவர் தள்ள மாட்டார். அவன் கண்ணை குத்திடுவார், ஆண்டவர் ஒன்று அடிச்சிடுவார். மை லார்ட் இஸ் அ லவபிள் காட். செய்ய மாட்டார். உன் இஷ்டத்துக்கு போ, உன் இஷ்டத்துக்கு போ. அவுத்து விட்டா கண்ணுக்குட்டியாக விட்டுருவார். கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாட்டா விட்டுருவார். நீ போய் சோத்துல முட்டிக்கிறியா முட்டிக்கோ. அப்பயாவது என்ன கூப்பிடுவியான்னு காத்துட்டே இருப்பார். பின்னாடி பக்கத்தில் நிற்பார். திரும்பி பார்க்குறியா மேலே பார்க்குறியான்னு பார்த்துட்டே இருப்பார். பள்ளத்தில் போய் விழுறியா, நீயே போய் விழுந்துக்கோ. கையை விட்டுருவார் ஆண்டவர். அவ்வளோதான். வேலி எடுத்து போடு. வேற ஒன்றும் செய்ய மாட்டார். கொளுத்திலாம் போட மாட்டார், வெட்டிலாம் போட மாட்டார். வேலி எடுத்து விட்டுருவார். அது மேய்ந்து போடப்படும். எப்படா மேலான்னு சொல்லிட்டு பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மளை நன்மை செய்கிற ஒருத்தராயில்லைன்னு சொன்னவர் அந்த இடத்துல சொல்கிறார். 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களை அசுத்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவங்களை என்ன செய்ய கொடுத்துட்டேன், அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு கொடுத்துட்டாரு. எடுத்து போட்டாரு, வேலையை எடுத்து போட்டார். போ, இஷ்டத்துக்கு ஜாலியாரு, ஊர்மை போய் தொலை அப்படின்ட்டாரு.
அவன் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, மிரட்டி பார்ப்பாரு, கண்ணை சிஷ்யங்களை கொடுப்பாரு, கிள்ளி பார்ப்பாரு, அடிச்சு பார்ப்பாரு, உபாதைகளை கொடுத்து பரிசுத்தாவியார் வந்து கேட்பாரு. எல்லாம் கேட்காம போனா எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நீ போயிட்டே இருக்கியா, சரி போயிட்டு வா, ஒரு நாள் வருவ அப்படின்னு விட்டுடுவாரு. ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துருவார். இது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக்கலாம். ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார். தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகணும்னு. இன்னைக்கு விராக தாபம், இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இருக்கக்கூடிய அன்பு, தேவனுடைய அன்பல்ல, பரிசுத்தமை, விவாகம் அல்ல, வேறு விதமாக விராக தாபத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இதுக்கு வேற வேற அர்த்தம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றி விட்டார்கள். அதுதான் விபச்சார ஆவி. விபச்சார ஆவி அதுதான். உடம்பு சுகம், அரிப்பு எல்லாம் சொல்லலாம், வருத்தப்படல. ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை சொல்ற, எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, சொல்கிறத சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கணும். அண்ட் இந்த தினவு இதுன்னு சொல்லுவார்கள். கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய ஆண்டவர் என்ன செய்தார், அப்பயே யோசிக்கணும். என்னால் கட்டுப்படுத்த முடியல இல்லையா? எஸ், யூ ஆர் கோயிங் அஸ்ட்ரே, யூ ஆர் கான் அஸ்ட்ரே. திரும்ப மனம் திரும்ப ஆண்டவரிடத்தில். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டே அவர்களுக்கு மனம் இல்லை. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர் என்று அறிந்திருந்தோம். அதை என்ன செய்யல, அவர்களுக்கு அதை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. ஆமாமா, அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தனா இருக்கணும், அதை பற்றி கொண்டு இருக்க மனசில்லை. ஆண்டவர் அன்பானவர், நானும் அன்பானவனா இருக்கணும், பற்றி கொண்டு இருக்க மனசில்லை. நான் ஆண்டவர் பேரை சொல்லி எல்லா தீமையும் பண்ணுவேன், ஆண்டவர் பேரை சொல்லி எல்லா கொடுமையும் பண்ணுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நிறைய பேரை பார்த்துட்டேன், நல்லா ஊழியத்துக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படி இப்படின்னு ஆச்சுன்னா பண ஆசை வந்து, கேடான பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்கிறதுன்னு சொல்லி கேடான சிந்தைக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் விட்டு வரத்தோட இதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினாலே. ஆகவே தான் சொல்லுவார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஆண்டவர் தான் உங்களை காக்கிறாருன்ற எண்ணம் உங்களுக்குள்ளாக, இந்த ஆசீர்வாதம் எல்லாம், நான் போட்டிருக்க சட்டை, என்னுடைய அழகு, என்னுடைய படிப்பு, என்னுடைய கம்பீரம் எல்லாம், நான் உயிரோடு கூட கால் கை இல்லாமல் நடக்கிற தேவனுடைய கிருபை உண்மையும் என்னை காக்கிறது. அடிக்கடி சொல்லுவேன், கிருபை நான் என்னென்னு தெரியாதவங்கள்ட்ட வாலிப நாட்டில் சொல்லுவேன், கிருபன் தெரியணுமா உனக்கு, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போ, அப்போ தான் உனக்கு கிருபனா என்னன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. Then only you will realize what is the grace of God. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவருடைய அன்பு உங்கூட எவ்வளோ இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லுவேன். அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவரை ஆசீர்வதிச்சிட்டாரு, என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. பட் இந்த டெப்த் ஆஃப் மை ஹார்ட் ஐ ஷுட் ஹேவ் அ ஹம்பிள்னஸ். எஸ், இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்னை காப்பதற்காக, என்னை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து பாதுகாத்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்பதை மறந்து போகக்கூடாது என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி ஆசீர்வதித்து காக்க கடவர். வெறும் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வதித்து உன் ஆத்துமாவை காக்க கடவர். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம் இது. எப்படி ஆண்டவர் நம்மை காப்பார்? வேதத்தில் அழகான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது, படித்து பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ த்ரில்டு. வாழ்க்கை ரொம்ப அனுபவித்தேன். இந்த ஒரு 3 வாரமாக 2 வாரமாக இந்த ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்த்துட்டு சொன்னேன். தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது தியானித்து வந்து உங்கள் முன்பதாக நிற்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேலை சிதறடித்தவர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை, ஆட்டுக்குட்டிகளை, ஆடுகளை, கறவல் ஆடுகளை எப்படி காப்பாரோ அப்படி காப்பார். இது சாதாரண வசனம். மேய்ப்பனை போல காப்பார். ஒரு மந்தையில் பலவிதமான ஆடுகள் இருக்கும்,
முன்னடக்கும் கடாக்கள் இருக்கும், கரவலாடுகள் இருக்கும், குட்டிகள் இருக்கும். எல்லாவற்றையும் என்ன செய்வார்? வெளியிலேருந்து கரடி வரக்கூடாது, வெளியிலேருந்து ஓனாய் வரக்கூடாது, வெளியிலேருந்து சிங்கம் வரக்கூடாது, கள்ள தீர்க்கதரிசிகள் வரக்கூடாது, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓனாய்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி சபையை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை ஒரு மந்தையை காக்கும் விண்ணமாக என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராயிருந்து காத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், நல்ல மேய்ப்பன். சும்மா மேய்ப்பன் சொல்ல ஆண்டவர், I am the good shepherd. God never said I am a shepherd. எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவர் மேய்ப்பர். அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. நல்ல மேய்ப்பர். God is a good shepherd. ஆண்டவருக்கு எப்போ நமக்கு முன்னாடி போகணும்னு தெரியணும். நம்ம என்ன செய்வார்? வழிகாட்டி கொண்டு போவார். முன்னாடி அமர்ந்த தண்ணி ரெண்டையிலே கொண்டு போய் விடுவார். சில நேரம் பின்னாடி வருவார், ஏய் போன்வார். சில நேரம் அடிபட்டு கிடந்தால் தூக்கி சுமந்துக்கிடுவார். அதுக்கு பார்த்தா ஆண்டவருக்கு நல்ல மேய்ப்பன்னு பேர். மேய்ப்பர்கள் எல்லாம் மேய்ப்பர்கள் அல்ல. அதனால அவர் சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்குறாரு? ஓனாய் வந்தால் போய் தைரியமாக சண்டை போடுவார், போய் பதிக்க மாட்டார். நமக்காக இது பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். When you are facing some adversities, don't be afraid. உன்னை காக்கிறதற்காக பிசாசோடு கூட சண்டை போட்டு ஜெயித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையில் சிங்கம் வரலாம், கரடி வரலாம், ஓநாய்கள் வரலாம். மந்தையை காக்கும் வேண்டுமாய் ஆண்டவர் உன்னை காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. உன்னை பீறி போட வரலாம், சீறி வரலாம், ஓன்னு வரலாம், அப்படிம்பார் ஆண்டவர். He is my son, she is my daughter, get away from her. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பரத்திலிருந்து இறங்கி வரும். அதிகாரமாக ஆண்டவர் அதிகம் பேச மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை வரும், மை சன், மை டாட்டர். அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. தெரித்து ஓடும். ஒரு வழியாய் வந்த சத்துரு எத்தனை வழியாக ஓடுவான்? 7 வகையாக ஓடுவான். தேங்காயில் ஒரு கல் வந்து தேங்காய் அப்படி முழுசாக வந்து கல் மேலே விழும். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சிதறி போவான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொன்னதான் புரியுது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். கல் மேலே வந்து தேங்காய் விழுந்துச்சுன்னா என்ன ஆகுது? செதறி போகுது. செதறு தாங்காய் என்றதற்கு பெயர். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உனக்காக தான் நான் சிதறப்பட்டேன், உனக்காக தான் சின்ன பண்ணப்பட்டேன், ஏனென்று சொன்னால் உன்னை காக்கும்படிக்காக என்று. இதே இடத்துல நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது முழங்கால் படியிட வைத்து என்னை அழ வைத்தார் என் ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தினாலே அழ வைத்தார். 2வதாக வேதம் சொல்லுகிறது, சுருக்கமாய் முடித்துவிட 2வதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவன். பறந்து காக்கிற, இட் கம்ஸ் வெரி ஸ்விஃப்ட்லி. எங்கேயாவது இருக்கும், ஒரு பாம்பு கூட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா எங்கேயாவது இருந்த குருவி ஓடி வரும், தாய் பறவை ஓடி வரும், குஞ்சுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும், தாய் கோழி அப்படியே அங்கே பக்கத்தில் ஏதாவது நோண்டிகிட்டு இருக்கோம், குத்திட்டு இருக்கோம். ஒரு கருடன் வரும் பொழுது, ஒரு பூனை வரும் பொழுது எங்கே தான் அதுக்கு பறவை, அதுக்கு இட்ஸ் a flightless bird. கோழி என்னது பறக்க முடியும், ஆனாலும் ரக்கையை டபான்னு அடித்து கொண்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓடி வரும். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார். வாட் அ வண்டர்ஃபுல் காட். கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வரேன், இப்போ தான் அடுப்பில் போட்டிருக்காருன்னு சொல்லுவது. பழைய காலத்தில் சொல்லுவார்கள், பத்தினி பெண்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், திருக்குறளில் ஒரு காரியத்தை சொல்லுவார். திருவள்ளுவர் கூப்பிட்டாரா, வாசிக்கு என்ன சொன்னாரா, அப்படியே பக்கெட்டை விட்டு போனாங்களாம், பக்கெட் அப்படியே நின்றுச்சான். ஆகவே தான் ஒரு மனுஷன் வந்து சாபம் போட்டானா, அப்போ சொன்னார், கொக்குன்று நினைத்தாயா கொங்கனவான்னு சொன்னாங்களாம். ஆண்டவரை கூப்பிட்டவுடன், கூப்பிட்றதுக்கு முன்னாடி அதான் சொன்னார், உன் வாயில் சொல் புறவாதற்கு முன்பதாகவே நான் வந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் டிஃபிகல்டிஸ் பிகாஸ் ஐ ஹவ் என்கிரேவ்ட் ஆன் மை பாம். உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். உன் மதில், உன் பலகீனம் என்ன, உன் சோர்வு என்ன, நீ யாருன்னு எனக்கு தெரியும். பறந்து காக்கிற பட்சியம். You need not even call. When he sees some danger, வேற ஒருத்தர் சாத்தாவனை பிடிக்க விரும்புகிறது, ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 3வதாக காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளெல்லாம் மனப்பாடம் பண்ண வைங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் சண்டே ஸ்கூலில் மற்ற இடங்களிலும் 121ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. He never sleeps. He never closes his eyes. What a wonderful God we have. ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடுறதில்லை. ஆல்வேஸ் உன் கண்ணு மேலே கண்ணை வச்சது தான். என் மேலே கண் வச்சிட்டாரு. 1982ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி என் மேலே கண்ணை வச்சாரு.
எப்படி ஆண்டவர் அனனியாவை அனுப்பிச்சாரோ, இப்போ நீ பார்வையடையவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவும் அனனியாவை அனுப்பிச்சான்னு சொல்லி பவுல்கிட்ட அனுப்பிச்சாரோ, அதே போல் மதுராந்தகத்துக்கு அண்ணனை அனுப்பிச்சாரு. அண்ணன் தலையில் கை வச்சு ஜெபிச்சாங்க. என் பாவ வாழ்க்கை ஓடிட்டு அபிஷேகத்தை பெறவும் தேவனால் வந்த அவ்வளோதான். அன்னைக்கு என் கண்ணு, அதுக்கு முன்னாடி தாயின் கர்ப்பத்தில் என் கண்ணை வச்சதுனால தான் 30 வயசில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து 26 வயசுக்கு மேலே எனக்கு பிடிச்சாரு. தாயின் கர்ப்பத்தில் என்னை கண்ணு வச்சிட்டாரு. என் தாய் வேதம் அப்படி தானே சொல்லுது 138ஆம் சங்கீதத்தில், என் கரு உருவாவதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது. கண்ணு வச்சிட்டார் நம்ம மேலே, தெரிந்து கொண்டார் கோத்திரம். அதனால தான் நீங்களாம் சந்தோஷப்படுங்க வாலிப பிள்ளைங்களாம், ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உங்களை பறக்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. we don't realize it. நீ ஒரு தகப்பனா, நீ ஒரு தாயா, நீ என்ன படிக்க வைக்கல, அங்கே பல்ல உன் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்குற ஒரு தாயின் தகப்பன் உனக்கு இருந்தால் பெரிய சந்தோஷம். அதை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இல்லை. இளம் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து ஒரு 4 பங்களா 5 பங்களா எல்லாம் படிப்பு டபுள் டிகிரி பிஹெச்லாம் கிடையாது. காலை முழங்கால் போட்டிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைங்க. பறந்து காக்கிற பட்சியை போல வருவார். உங்கள் பிள்ளைங்க மேலே ஆண்டவர் கண்ணை வச்சுக்கிடுங்க. உங்கள் ஜெபத்தினால உங்கள் கர்ப்பத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கர்ப்பத்தில் உருவாகிற குழந்தை மேலே ஆண்டவர் கண்ணை வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். உங்களை காக்கிறவர் உறங்கார். உங்களை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அதர்வைஸ் தே ஆர் ஜஸ்ட் வேர்ட்ஸ், பிப்ளிக்கல் வேர்ட்ஸ். இதுவும் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளெல்லாம் உள்ளே வாங்கி சிஸ்டத்துக்குள்ளே விட்டு வெளியே கொண்டு வந்து இதனால் வரக்கூடிய பலனை ஒரு தலைமுறையில், 2வது தலைமுறையில், 3வது தலைமுறையில் பார்த்து கொண்டு இருக்கிற தைரியத்தில், ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற அதிகாரத்தில், அனுபவத்தில் தைரியமாய் கம்பீரத்தை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. he never sleeps. பிள்ளைய ராத்திரி, எனக்கு தெரியும், ராத்திரி 102 ஜோரத்தில் பிள்ளைய படியில் போட்டுருந்தார். ரேண்டேவில் தூங்க கிடையாது. ஐயோ ராத்திரிலாம் நான் தூங்கலைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். டாக்டர் சொல்லிட்டாரு, எவ்ரி ½ அன் ஹவர், எவ்ரி 1 ஹவர் பாருங்கள், ஜுரம் ஏறிச்சுன்னா இது போடுங்க. எஸ், தாய் தூங்க மாட்டான். எல்லாரும் தூக்கிடுவாங்க, தாய் தூங்க மாட்டான். அதே போல தான் ஆண்டவர் ஒரு தாயாக இருந்து நமக்கு ஆண்டவர் என்னவற்றை செய்கிறார், இரவும் பகலும் தூங்காமல் உங்களை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபினாமினா. ப்ளீஸ் ரியலைஸ் ஆண்டவர் யாருன்னு அனுபவிங்க. கர்த்தர் நல்லவர், 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 எனக்கு நல்லவர்னு அனுபவிங்க. சோ வாட், ஆண்டவர் உலக ரட்சகர், சோ வாட், எனக்கு ரட்சகர், அதான் முக்கியம். ஆண்டவர் நல்லவர், வெரி குட், சூப்பர், நான் கிறிஸ்தவன், அதனால் ஆண்டவர் நல்லவர், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன். கிறிஸ்தவத்தில் அது இல்லை, இது இல்லை, ஜாலியாக இருக்குது. எனக்கு நல்லவராக இருக்கிறாரா என்பது தான் நமக்கு இருக்கிற கேள்வி. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதாகத்தான் இருக்கிறது. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் கலங்காதே மனமே, காத்திடுவார், கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறோ உனக்கவர் அளித்த ஆசி எண்ணிப்பார், 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 அதை என்றும் எண்ணிப்பார், காப்பார். ஆமென். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே, காத்திடுவார். தாயின் கர்ப்பத்தில் கண்டு உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். இரவும் பகலும் உன்னை உறங்காது காப்பார், பறந்து காக்கிற பட்சியை போல வந்து காப்பார்.
ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பதை போல உங்களை காப்பார். வேதத்தில் ஒரு 4-5 காரியங்கள் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எதையெல்லாம் காப்பார் என்று சொல்லி, முதலாவதாக 1 சாமுவேல் யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பதாக இருக்கிறது, ஒரே அதிகாரம் தான், 24ஆம் வசனம். போதும். வழுவாதபடி காக்கிற தேவன். முதலாவதாக, God would never allow you to slip away. உங்களை கால்களை நீங்கள் வழுக்கமாக ஆல்வேஸ் சொல்லுவோம் நாங்கள், you will be walking on tight rope, be careful, you are walking on a slippery floor சொல்லுவோம். ஒரு காரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இரு, இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், ஸ்லிப்பரி ஃப்ளோர், கேட் ஆன் த வால் சிச்சுவேஷன், டைட் ரோப்பில் நடக்கிற ஆண்டவர் அதான் சொல்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உன் வழுவாதபடி காக்கிறவர். என் கால்களை விசாலத்தில் நான் நடக்கிற வழியில் நான் விழுந்து போகாதபடி தாவீது சொல்லுகிறார், என்னை கொண்டு போய் என் நடக்கிற பாதையை விசாலமாக்கினார். நான் நெருக்கத்தில் கூப்பிட்ட ஆண்டவர் என்னை கொண்டு போய் என்ன செய்தார்? விசாலத்தில் வைத்தார். இன்றைக்கி நம்முடைய வழுவாதபடி காக்கிறவர். இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து காக்கக்கூடியவர் என்று சொன்னால், அவன் ஆசீர்வாதத்தை விட்டு வழுவாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு, தேவனை விட்டு வழுகாதபடிக்கு, தேவனுடைய பாதையை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு, வழுகாதபடிக்கு நம்மை காக்கிற, வழுவாதபடிக்கு காக்கிற தேவன் என்று சொல்லி முதலாவதாக உங்களோடு கூட பேசும்படிக்காக என்னை பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:26. மணிக்கோ 2 சாமுவேல் நினைக்கிறேன். தாவீது சொல்லுவான், ஆண்டவரே கையை போடாதபடிக்கு என்னை காத்து கொண்டீர் என்று சொல்லி. தாவீது சொல்லுவான், இஸ்ரவேலினுடைய தேவன் என்ன செய்தார்? சவுல் மேலே கையை போடாது, சவுலை என் கையில் ஒப்பு கொடுத்தாரு. அவர் அங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்க போயிருந்தார். ஆகவே அந்த இடத்துல நான் போகிறேன், ஆகவே கொண்டு போட்டலான்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. இப்போ சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவன் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு மேலாய் என் கைகளை போடாதபடிக்கு என்னை காத்து கொண்டார். வசனம் இருப்பிடம் ஒருவேளை தப்பாக இருக்கலாம், ஆனால் அர்த்தம் நான் எடுத்து வாசிக்கலாம். இஸ்ரவேலினுடைய தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? தொங்கலை கொஞ்சம் தடியும் இதை எடுத்துகிட்டு போயிட்டான். 3 முறை இப்படி நடந்திருக்கு. தாவீதின் கரங்களிலே அவனுடைய எதிரியாகிய சவுலை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்லுவாங்க, போய் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுவான், தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ள கடவர் என்று சொல்லி சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வழுவாதபடி காக்கிறவர், உன்னை பாவம் செய்யாதபடி காக்கிற தேவன். சம்டைம்ஸ் ஈவன் நம்ம அப்படியே பாவம் செய்யணும்னு போனால் கூட ஆண்டவர் விட மாட்டார், பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். வேதத்தில் அப்படி தான் இருக்குது. ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். கோராகின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆபிரகாம் சொல்லுவான், இவன் என் மனைவி இல்லை சகோதரின்னு சொன்னதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ராத்திரி ஆண்டவர் கண்ணர் தோண்டுவார், இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே நீ கைப்பட போகிறேன். ஐயோ அவன் பதறான், ஐயா நான் இப்படி தப்பு, அவன் சகோதரின்னு சொன்னான். எடுத்துகிட்டு வாசிங்க 6ஆவது வசனத்தை. ஆதியாகமம் 20:6. உத்தம இருதயத்தோடும் சொல்லி அழுதான். அதுக்கு ஆண்டவர் சொல்ல பதில் 6ஆவது வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். வழுவாதபடி காக்கிற தேவன். என் வாலிப நாட்கள் எப்போ ஓடுவேன், தடுத்துருவார். போகாத மாதிரி வழியில் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகும், அடுத்த பஸ்ஸில் ஏறுவோம், அதுவும் பிரேக் டவுன் ஆகும். அப்போ தான் உணர்வு வரும், ஓஹோ திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில், லெட் அஸ் ஸ்டாண்ட் பேக். சென்னைக்கு வர்றதுக்கு வருவேன், ஏதாவது இன்னொன்று வாலிப நாட்கள் எங்கள் சென்னையில் வாங்க சினிமா போகலாம், அதை போகலான்னு கூப்பிடுவாங்க வாலிப பிள்ளைங்க. ரைட்டு, சும்மா தானே இருக்கிறோம், 3 வருஷம் சும்மா இருந்தேன் படித்து முடிச்சுட்டு, வீட்லேயே சண்டை போட்டு காசை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு திருடிட்டு எல்லாம் ஓடும்போது பஸ் ஏறி போனால் 3 கிலோமீட்டரில் பஸ்ஸு நின்றுடும். திருப்பி அடுத்த பஸ்ஸில் ஏறின்னு போனால் இன்னொரு 10 கிலோமீட்டரில் போயிடும். அப்போ தான் அப்படி பார்ப்போம், என்ன ஆண்டவர் இதுக்கு மேலே போனால் லேட் ஆகிரும், திரும்பி வா வீட்டுக்கு வந்து அழுவேன் ஆண்டவர்கிட்ட, இன்னொரு முறை எனக்கு இந்த மாதிரி செய்யாதீங்க, பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க. பட்ட பாடுகளினால் நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர் என்ன செஞ்சாலும் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்.
பாடுகள் வரும்போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த லெந்து நாட்களில் பாடுகளை குறித்துலாம் தியானிப்பீங்க. எதுக்கு ஆண்டவர் பாடுகளை அனுபவிச்சார்? எதுக்கு நமக்கு பாடுகளை கொடுக்குறாரு? பட்ட பாடுகளினால் என்ன செய்யணும்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். பாடுபட்டார், என்ன ஆச்சரிச்சார், ஈஹின்னு போல. பாடுபட்ட கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள அமைதியாக இருக்க கற்றுக் கொடுத்து விட்டார். சாந்தத்தோடு இருக்க கற்றுக் கொடுத்து விட்டார். இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். சூடுபட்ட பூனையாய் மாறிவிட்டேன் நான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பட்டு ஓடியான்ட்டேன். இனி அந்த பக்கம் போகவே மாட்டேன். தேவனோடு கூட பொருத்தனை பண்ணுங்க. இந்த 40 நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வழுவாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உன்னையும் எனக்காக. ஸ்தோத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோர் ஏமன் பிரசஞ்சரங்கட்டும் அன்று துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்த வாக்காலே. அம்புவி படைத்தீரே, அம்பராவுந்த வாக்காலே. எம்பராயெல்லா ஈந்தீரே, எம்பராயெல்லாம் ஈந்தீரே. நம்பினோரு தயவாலே. ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுவோம். ஆமென். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி என்றும் துதித்திடுவே. காத்தீர ஏமன் நழுவாமல் காத்தீர வழுவாமல் என்னை உமக்காக, என்னையும் உமக்காக. கொடுத்தீரையும் எனக்காக. ஸ்தோத்திரம் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. துதித்திடுவே. இரண்டாவதாக, எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கர் 3:3. போதும். உண்மை உள்ள ஆண்டவருடைய உண்மையும் கிருபையும் தான் நம்மளை காக்கும். அதுக்கு மாத்திரம் பயந்துருங்க. ஆண்டவருடைய உண்மைக்கும் கிருபைக்கும் நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படிந்திருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். உங்களை ஸ்திரப்படுத்தி வழுவாதபடி காத்து சிறப்படுத்தி தீமையிலிருந்து, அந்த பாவத்தினால் வரக்கூடிய தீமை, எல்லா விதமான தீங்கினால், நம்முடைய உலகத்தில் இருக்கிற தீங்கிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை விலக்கி காப்பார், காத்துக்கொள்வார். பாசிட்டிவாக சொல்கிறாரு அப்போஸ்தலன். இப்போ காத்துக்கொள்வார், காப்பார்னு கூட சொல்ல, காத்துக்கொள்வார். அப்படியே கண்டினியூஸாக கூட செய்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எல்லா தீமைக்கும் ஜெபிக்கும்பொழுது அதான் சொல்லும், சோதனைக்குட்பட்டு பிரவேசிக்கப்படாதபடி என்னை தீமையிலிருந்து பரலோக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம்ல, கர்த்தருடைய பரமண்டலத்தில் பரமபிதாவே என்னை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து காக்கிற ஒரு ஆண்டவர் தான்.
மறைவான கண்ணி, மறைவான சதி தெரியவே தெரியாது. ஆண்டவர் காக்கிறவர் ஆண்டவர் தான். என்னை எத்தனையோ முறை காத்திருக்கிறார். அந்த இடத்துக்கே போகாதபடி செஞ்சுருக்கிறார். அந்த இடத்துக்கு போகாதபடி செஞ்சுருக்கிறார். முன்னாடி வந்து சும்மா அப்படி ஃபோனை வச்சுட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க, நான் என்ன பேசுகிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்புறம் ஃபோனை வச்சுட்டுன்னு போவாங்க. ஃபோன் ஆன் ஆகிருக்கும், ஃபோனு ஆன் ஆகிருக்கும், தெரியாத மாதிரி. நல்ல வேலை அந்த நேரத்தில் ஒன்றும் பேச மாட்டேன், தூங்கியிருப்பேன். சேரில் பார்த்து ஆன்னு தூங்கியிருப்பேன். கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து பார்ப்பாங்க, பார்த்தா ரெக்கார்டிங் ஓடிட்டு இருந்திருக்கோம். என்ன செய்வாங்கன்னு யார் செய்வாங்கன்னு தெரியாது. எப்போ வரும் என்ன வரும் இந்த ஆபத்து? சரப்பாணியை போல் வரும், பெருமை சரப்பாணியை போல் வருன்ற மாதிரி பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது எல்லாம் வரும். ஆகவே தான் தீங்குக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். என்னாகும் புஸ்தகம் 22, 23, 24 வாசிச்சு பாருங்க. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று 23:5 சொல்லுகிறது. ஆண்டவர் உபாகம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்னுமாக நெகேமியா புஸ்தகத்தில் சொல்லுகிற காரியம், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார், தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். யோசேப்பு சொல்லலை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் இப்பொழுது நடந்து வருகிறபடி இந்த பஞ்ச காலத்தில் என்னை உயர்த்தினால் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படிக்கு அந்த தீமையை என்ன செஞ்சார்? நன்மையாய் மாற்றி கொடுத்தார். வேதமழகால சாபத்தை மாற்றுவார், தீங்கிலிருந்து விலக்கி காப்பார். சுருக்கமாக முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களை, இந்த வசனம் உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா போதும், நீங்கள் போய் தனி ஜபத்தில் உட்காருங்க, அபிஷேகம் உங்களை நிரப்போம். அனுபவித்து சொல்லுகிறேன். பிகாஸ் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உள்ளத்தில் அனல் கொண்டது. நேற்று இரவும் சரி, நீ காலையிலும் சரி. சங்கீதங்கள் 121:7 வாசித்து பாருங்கள், வாசிங்க. அதான் 121 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னேன். 121:7 எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், தீங்குக்கும் விலக்கி. போதும் வரேன். எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். மனுஷரால் வரக்கூடிய தீமை உன்னால். அண்ணன் போன வாரம் அண்ணன் வாசனம் என்னது? 90ஆம் சங்கீதத்தில் மோசை ஜெபம் பண்ணுறான்ல, என்ன ஜெபம் பண்ணுறான்? தேவரீர், சொல்லுங்க, வசந்த கேட்டீங்களா இல்லையா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம். ஆண்டவர் நம்ம சோதிக்கும் போது அது நாட்கள், நிமிஷம், நொடியில் இருக்கும். நம்மளா போய் துன்பத்தை மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, வருஷ கணக்கில் இருக்கும். பேய் போயிடும், ஆனாலும் அது கொண்டு வந்து விட்ட பேயை போய் பிடிச்சிட்டு வந்துடும். வந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவாரு. அந்த பேயை விட்டு போனால் ஆஃப்டர் மார்க்ஸ்லாம் இருக்கும், கையில் தழும்பு இருக்கும். இப்போ பேய் பிடிச்சிக்கும்போது கீறிட்டு இருப்போம்ல, சங்கிலியால் கட்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அதனால தான் சொல்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், டேஸ், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம். எங்களால் துன்பத்தை 40 வருஷம் துன்பத்தை கண்டாங்க. யாரால கண்டாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. 40 வருஷம் துன்பத்தை கண்டார்கள். Am I right? ஏன் 40 வருஷம் அலைந்து தெரிய பண்ணினார்? ஐயோ எக்காட வேணும் இச்சைகளினால் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சையில போய் மாட்டிக்கிட்டு 40 வருஷ காலம் அன்னைக்கு மாட்டிக்கிட்டது போல இன்னைக்கு இச்சையில போய் வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவரீர் நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். ஆண்டவர் ஒரு நாள் கிள்ளுவார், ஒரு நாள் அடிப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் உபவாசிக்க பண்ணுவார், அவ்வளோதான். உங்களை சிறுமைப்படுத்துவார், கொஞ்சம் பண்ணுவார், கொஞ்சம் மூளை போய் உட்கார் அப்படிம்பார், ரைட், ஒரு நாள். ஆனால் தேவனுடைய வேதத்தை விட்டு போய் பள்ளத்தில் விழுந்துட்டா அந்த பள்ளத்திலேருந்து ஏறி வருவதற்கு வருஷங்கள் ஆகக்கூட. ஆகவே தான் வாலிப பிள்ளைகளை இந்த அடி அடிக்கிறோம். நாங்கள் பட்ட பாடு நீங்கள் படக்கூடாது என்பதற்காக. ஒரு டிகிரி திரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிடுவீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஐயோ 100 மைல் தள்ளி வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் இப்பயே சொல்கிறோம், உன் பாதை மாறி இருக்கிறது. நீ வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பும்போது வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்தாவின் சத்தம் உனக்குள்ள துணிக்கணும். அபிஷேகத்தில் நீ இருக்கணும், அபிஷேகத்தின் சபைக்கு வரணும், அபிஷேகத்தின் சத்தத்தை, அபிஷேகத்தின் வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆக அம்மா வாசதை போல் அடுத்தது, அவர் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவர் ஒருத்தர் தான் ஆத்துமாவை காப்பார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் 7 வசனத்தில் தீமைக்கு தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் நம்முடைய ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 22-29 வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 22-29.
ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அவன் காக்க கூடாது. Only God who has authority over our soul is our almighty God. புரிஞ்சுக்கங்க. இது தெரியலன்னா வேலைக்கு ஆகாது. நீங்க know your God. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 10:28 வாசித்து பாருங்க. வாசிங்க. வசனமாவது உள்ள போட்டோம். வசனம் உள்ள போட்டேன். நானே பேசிட்டு இருக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டியிருக்கு. ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பிசாசுக்கு பயப்பட வேண்டாம். சரீரத்தை மேல கையை போடுவான். யோபுக்கு நடந்தது அதுதான். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டான், குடும்பத்தை எடுத்துட்டான், பிறகு சொத்தை எடுத்துட்டான், அப்புறம் கையை போடு, பிராணனை மாத்திரம் தப்ப விடுன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த பிராணன் ஆண்டவருக்குரியது, என் ஜீவன் என் ஆண்டவருக்குரியது, என் ஆத்துமா என் ஆண்டவருக்குரியது. ஆகவே தான் நானே என் ஆண்டவருக்குரியதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் இல்லை. விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கிவிட்டார். தம்முடைய ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கிவிட்டார். யூ டோன்ட் பிலாங் டு யுவர் செல்ஃப். உன் ஆத்மா உனக்கு சொந்தமானதில்லை. ஆத்மாவை காக்க எந்த மனுஷனாலும் முடியாது. Nobody can save your soul. Nobody can protect your soul except the Almighty God. ஏனா உன்னை ஜீவ ஆத்மாவாக படைத்ததே அவர்தான். உன் நாசியில ஊத்தப்பட்டது தேவனுடைய சுவாசம், மனுஷனுடைய சுவாசம் அல்ல, பிசாசனுடைய சுவாசம் அல்ல. மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே யார் ஊதுனா? சொல்லுங்க, யார் ஊதுனா? ஆண்டவர் ஊதுனா. அதனால தான் நம்ம என்னவா மாறணும்? பிசாசு ஊதல. பிசாசு காதில் தான் ஊதுவான். கேட்டு போயிடாதீங்க. நாசியில் ஊதுனது ஆண்டவர் தான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். பிசாசு சொல்லும்போது, பேட நான் ஜீவாத்துமா, நீ என்ன நினச்சிட்டேன்னா நம்மளை அப்படியே கொண்டு போய் கண்ணுக்குட்டியை கொண்டு போய் சாக்கடையில் பன்னி குட்டி மாதிரி உழ வைப்பான். பாபா சாக்கடையில் நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். காதில் தான் ஊதுவான். ஃபூல். நீங்கள் பூன்னு ஊதிட்டு போகணும். பாபா அப்போ தண்ணி நல்லா இருக்குது, சேர்த்து பண்ணி கூப்பிடும். பண்ணி கூட கண்ணு குட்டிம்பாங்க. பண்ணி குட்டி சொல்ல ஜாலியாக இருக்குப்பா, இங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்மளை கல்லடிக்க மாட்டாங்க. அங்கே பார் நாயெலாம் ஒன்று தொத்துது, இங்கே வந்துடு, சேத்துக்குள்ளே நாய் வராது, யாரும் வரமாட்டாங்க, வா பண்ணி பொருள்லாம். அவ்வளோதான், முடிச்சு கதை. அப்புறம் ஐயோ நான் கண்ணுக்குட்டி, நான் பன்னிக்குட்டி இல்லை நீங்கள் தெரிஞ்சிட்டா துன்பப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கு சரியாய் தேவனை மகிழ்ச்சி ஆக்கணும், போய் தேவன்கிட்ட சமூகத்தில் இருக்கணும். அப்போ தான் ரியலைஸ் ஆகும், இது பன்னிக்குட்டி, நம்ம கண்ணுக்குட்டி, நம்ம ஏன்டா இங்கே இருக்கிறோம். அதான் புத்தி கட்டப்பட்டு இருந்தால் போய் படுத்துருவீங்க. அங்கே நீ யாருன்னு தெரியணும். நான் கண்ணுக்குட்டியா, நான் பன்னிக்குட்டி இல்லை. யூதராக சிங்கத்தினுடைய குட்டினா, சிங்கக்குட்டியை கூட கொண்டு போய் பன்னிக்குட்டியோட படுக்க வச்சுருவாங்க. அதான் பிசாசனுடைய தந்திரங்கள். ஆண்டவர் ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் என்னது? நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். முடித்து விடுகிறேன். உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ. இந்த உலகத்தில் ஞாபகத்தை வச்சுருங்க, ஒன்லி பர்சன் who can save your soul is Almighty God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. அதான் உன் ஆத்மா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும். தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு வேண்டிக் கொண்டார். அவருக்கு என்ன கொடுத்தார்? 53ஆம் அதிகாரம். இப்போல்லாம் இந்த நாட்களில் படிக்க வேண்டியதான். நீங்கள் 53ஆம் அதிகாரத்தை ஏசாயாலாம் படிக்க வேண்டியதா? லென்த்து பீரியடில் படிங்க. தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்குள்ள ஊற்றி அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஆகவே அவர் மரித்த போது அவருக்கு என்ன சொன்னார்? பலவான்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தார். கடைசி 2 வசனங்கள் சொல்லுகிறார் 53ஆம் அதிகாரத்தில். ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, ஆத்மாவை காக்கிறவர். இது ஞாபகம் வச்சுடுங்க. கையை காக்க அதான் சொன்னார் ஆண்டவர். உன் கை போனால் பரவாயில்லடா, ஒரு கை போனால் பரவாயில்ல, ஒரு கண்ணு போனால் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போய் சேருவோம். ஆத்மா சேரட்டும். நீ பரலோகத்தில் நீ குருடன்னு பார்க்க மாட்டாங்க, பரலோகத்தில் நீ நொண்டின்னு பார்க்க மாட்டாங்க, பரலோகத்தில் நீ சட்டை இல்லாதன்னு பார்க்க மாட்டாங்க, கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை. உன் ஆத்மா எப்படி இருக்குதோ அப்படி தான். இதைத்தான்
யோவான் தன்னுடைய 3ஆம் நிருபத்தில் 3ஆம் வசனத்தில் 3 வசனத்தில் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆத்துமா எப்படி ஆண்டவரோடு வாழுதோ அப்படிதான் உன்னுடைய அடுத்த வாழ்க்கை, புறமான வாழ்க்கை, படிப்பு வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை, வேலை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லாத்திலும் சுகமாக இருப்பேன். உன் ஆத்துமா காக்கப்பட்டதாக இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்னை காத்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆத்துமா எப்படி ஆண்டவரால் காக்கப்பட்டு ஆண்டவரால் செழிப்பானதாக ஆண்டவரோடு கூட இசைந்து ஆண்டவர் நடக்கிற பாதையிலே தேவனோடு கூட இசைந்து உன் ஆத்துமா இருக்குமானால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார். எத்தனை வகையான வாழ்க்கை இருக்கட்டும். இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் 4-5 வாழ்க்கை. என் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு கூட, என்னுடைய ஊழிய வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, ஒரு நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல பிள்ளையாக, நல்ல தகப்பனாக இருக்கணும், அப்புறம் வெளியில் வந்தால் நல்ல டீச்சராக இருக்கணும், டிபார்ட்மெண்ட்டில் HOD-யாக இருக்கணும். பலவிதமான அழைப்பு, பலவிதமான வாழ்க்கை. என் ஆத்துமா ஆண்டவரோடு கூட இருந்தால் எத்தனை வகையான வாழ்க்கை, எத்தனை வேஷம் வேணாலும் நம்ம போடலாம் அந்த உலகத்தில். ஆனால் ஆத்துமா சரியில்லைன்னா ஒரு வேஷம் கூட ஒழுங்காக போட முடியாது. ஆண்டவர் ஆத்துமா வாழ்கிறது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக 4வது தேவன் சொல்லுகிறார், உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி பாதுகாப்பார் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்பிக்கை உள்ள கர்த்தர் நம்ம நம்பிக்கையாக இருந்து உன் கால்கள் கொள்ளாதபடிக்கு காப்பார். எப்போ காப்பார்? இருக்கும்போது. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. சீக்கிரம் முடித்து விடுகிறேன். வசனத்தை மாத்திரம் வாங்கிக்கோங்க. வீட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடி தியானிங்க. போக்கை வரத்தையும் ஆசீர்வதிப்பாரா? ஆமென் சொல்லுங்க. அப்புறம் கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பாரா? காப்பார். இப்போ வாசிங்க 28:15. நீ போகிற இடம், நீ எங்கே போனாலும் சரி, நீ போகிற இடம், வேலைக்கு போறியா, ஃபாரினுக்கு போறியா, எங்கே போறியா, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து ஆண்டவருடைய பாதத்துக்கு உன்னை கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். போக்கை இதெல்லாம் வாசித்து பாருங்க. தேவன் கொடுத்த பலன் உங்களுக்காக தான், எனக்கு கொடுத்த பலன். நான் ஏதோ பெரிய நீதிமான் உட்காந்து முழங்காலில் நின்று அதிகாலையில் 3 மணிக்கு முழங்காலில் நின்று ஏச்சுவான்னு காட்டா எனக்கு செய்தி குத்தாரு, கொண்டு வந்து குத்தான்லாம் கிடையாது. உங்கள் மேலே வச்சிருக்க ஆசையில் கண்ணை மூணை கொடுத்துட்டாரு ஆண்டவர், அவ்வளோதான். என்னோட பேசினார், உங்களோட பேச சொன்னார், அவ்வளோதான். வேலை முடிஞ்சு போச்சு. என்னால் பெரிய நீதிமான்லாம் இல்லை. நான் ஆண்டவர் எனக்கு கால்களுக்கு இன்றைக்கி ஒரு போஜனத்தை கொடுத்துட்டாரு, என் கால்களுக்கு தீபத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ணோம், எனக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர் வசனத்தை. முடிஞ்சு போச்சு என் கதை. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் தீங்கு என்னை யோபேஸ் ஜெபிக்கல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய கரம் என்னை என்ன செய்யணும்? காக்கணும், விலைக்கு காத்துக்கணும். வசனத்தை எல்லாம் வாங்கிக்கங்க. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் தான் அறிக்கை செய்ய முடியும் வசனத்தை. இந்த காலத்தில் வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை டீச்சராம்மா 16வது வாய்ப்பாடு வரைக்கும் நான் பார்க்கணும். 16 256 15 16 240 சொல்லணும், ரிவர்ஸில் வரணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. கால்குலேட்டர் 10ஆம் வாய்ப்பாடு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே சொல்ல 10 10 100 அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. மிஞ்சி போனால் 12 144 முடிஞ்சு போச்சு கதை. 13 நாங்கள் அப்போல்லாம் கேட்போம், 13 எவ்வளோன்னு கேட்போம். 169 சொல்லணும். 13 12 சொல்லணும். 9 12 108 சொல்லணும். இந்த 9 13 14 எல்லாருக்கும் 15 சொல்லிவிடுவாங்க. 10 15 9 8 சொல்லிடுவாங்க. இந்த 13 12 14 மாட்டிக்குவாங்க. இப்போ கூட கேட்குற 14 15 எவ்வளோன்னு சொல்லுங்கள். கூட்டுவாப்பா 210 அப்படி தான் டக்குன்னு வரணும். அதெல்லாம் இதெல்லாம் வசனத்தை கண்ணை மூடி ஜபத்தில் சொல்லுங்க, உள்ளே இறங்கும். பாருங்கள், 4ஆம் கிளாஸில் படித்த மனப்பாடம் பண்ண இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் சயின்ஸுக்கு எங்கேயோ மேக்ஸுக்கு எப்பயோ எங்கேயோ ஓடிடுச்சு. பியூசிலே நான் டைவர்ட் ஆகிட்டேன். நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் மேக்ஸை. போச்சு, மேக்ஸ் என்னோட விட்டு போயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் பாருங்கள், அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறேன். பொதுவாக சொல்லுவாங்க, நீச்சலும் சைக்கிள் ஓட்டுறதும் மறக்காதுன்னுவாங்க. அதே மாதிரி ஜபத்தில் கண்ணை மூடி இந்த வசனத்தெல்லாம் சொல்லி பாருங்கள்.
இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? நம்பிக்கையாக இருந்தேன், கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆண்டவரை நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை கூட இருந்து காத்துக்கிடுங்க. திரும்பி நான் வரணும். இங்கே எப்படி போனேனோ அண்ணன்ட்ட நான் ஜெபிப்பேன் தான். அண்ணன் அண்ணன் நான் விசாகப்பட்டினம் போகிறேன், அண்ணன் நான் கல்கட்டா போகிறேன்னு. தம்பி எப்படி போகிறாங்களோ அப்படியே கொண்டு வாங்க ஆண்டவரை. நான் ஜெபிப்பாங்க. இதெல்லாம் ஞானமுள்ள வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள். எப்படி போகிறோமோ போகிற இடத்துல காப்பாற்றி, ஏசியில் உட்காந்தாலும் சரி, மழையில் உட்காந்தாலும் சரி, இப்போ ராத்திரி 12 மணிக்கு முழிச்சு 1 மணிக்கு பேசினாலும் சரி, ஆண்டவரமை காக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? போகிற இடத்துல காத்து உன்னை திரும்ப உன்னை சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடுவார். எங்கே போனாலும் ஆண்டவர் கூட வராரு, நம்புங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். பாவம் செய்ய மாட்டீங்க, அனாவசியமாக பேச மாட்டீங்க. செல்ஃபோனை எடுத்தால் தெரியும் ஆண்டவர் பார்க்குறாருன்னு தெரியும். நிறைய பேர் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லுவேன், 1 நிமிஷத்துக்கு மேலே யார்ட்டையும் பேசக்கூடாது, என்கிட்டயே பேசாதாம தான் சொல்லுவேன். பெற்ற தகப்பன் தாயாக இருந்தாலும் தூக்கி போடுங்க, அதுக்குள்ளே மெசேஜ் கன்வே பண்ணணும். அதுக்கு மேலே மெசேஜ் யாராவது பேசுகிறாங்கன்னா குழப்புறாங்கன்னு அர்த்தம். நாட் டு த பாயிண்ட். அதில் மெசேஜ் ஒன்றும் படிக்கவே படிக்காதுங்க, அதுதான் சுருணும். அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் அது. ஏதாவது மடிச்சு கொடுத்துருவாங்க, என்னென்ன மந்திரம் எழுதி மடிச்சு கொடுத்துருவாங்க, படிக்கன்னு வாங்கி படித்தா போதும், மண்டுக்குள்ளே ஏறும். அதை கற்றுக்கிட்டோம். எதையும் மண்டுக்குள்ளே விடுறதில்ல, நீங்கள் சொல்கிறத விட வாங்கி அப்படியே அங்கே கொடுத்துருவோம். இல்லைன்னு வச்சுங்க, ஐயோ பாவம் இந்த பிள்ளையை கற்றுட்டோம், அந்த பிள்ளை வாழ்க்கையை தோந்து போச்சு, நான் உட்காந்து அழுது அது என்னை தாக்கிடும். ஐயோ பாவம், ஐயோ பாவம். மனுஷியத்தில் நினைப்பேன், மனுஷியத்தில் உதவி செய்யலாமான்னு பார்ப்பேன். அவ்வளோதான், பிசாசு பாலில் விஷத்தை கலந்துட்டு போயிடும். நல்லா சொல்லுவோம், ஊழியக்காரனா போதகரா அப்படியே இரு, போய் வீட்டு கதை செய்கிறேன், வீட்டு கணக்கை சரி பண்ணுறேன், சொத்தை சரி பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு போகாத, அட்வைஸை கொடுத்துட்டு அதோட நில்லுன்னு போக சில நேரங்களில். அதையும் மீறி போய் மாட்டிக்கிறவங்களும் உண்டு. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். நீ எங்கே வேணா போ, நீ பரலோகத்துக்கு தான் வந்து என் பாதத்துக்கு தான் வந்து சேரணும், என்கிட்ட தான் வரணும், போ எங்கே வேணா போ, உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவா, காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து. ஆமென். எல்லாருமா சொல்லுவாங்க, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காத்திருந்தாதான் பலன் அடைவீங்க, காத்திருந்தால் தான் கழுகு போல் பலன் அடைவீங்க. காற்று இல்லாமல் எனக்கு பலன் இல்லையே, கழுகாலேயே நான் என்ன இருக்காதீங்க. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால் தான், ஆமாம், காத்திருந்தால் தான் பலன், காத்திருந்தால் தான் பறக்க முடியும். ஐயோ நான் பறக்கலையே. காத்திரு, முதல்ல காத்திரு, தேவ சமூகத்தில் காத்திரு. அவர் தான் என்னை காக்கிறவர், என்னை உயர்த்துவார்னு சொல்லி காத்திருக்கணும். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் லூக்கா 22 அதிகாரம் 32 வசனத்திலே, கோதுமையானது சுலகிலே பிடைக்கிறதை போல
பேதுருவே, உன்னையும் உன் கூட இருக்கிறவர்களையும் பிழைக்க சாத்தான் என்ற உத்தரவு கேட்டான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். நீ என்ன பண்ண பிறகு? நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை சிறப்படுத்து. இன்னைக்கு விசுவாசத்தை அழிக்க பண்ணுகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை காக்கிறவர் அவர் தான். விசுவாசத்தை காத்துக்கொள். இது பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதற்கொண்டு எனக்கு என்ன இருக்கிறது? நீதியின் கிரீடம் இருக்குது. நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை காக்கிறதற்கு ஆண்டவர் அது போகாதபடிக்கு காக்கிறவர் அருள்நாதர் இயேசு தான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல். இன்னும் நான் சொல்கிறேன்ல, ஆண்டவருடைய வருகையோ என்னுடைய மரணமோ அது வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது. அதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. நிறைய பேர் வருவாங்க. என்னாகும் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. 12 பேர் அனுப்புனா தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு. ஒரே கொலையில் ஒரே 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 செடியில் ஒரே கொலையில் இருக்கிற ஒரு திராட்சை செடியை 2 பேர் தடியில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. வந்து சொல்கிறாங்க, எஸ், ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கிற தேசம் ரொம்ப நல்ல தேசம். 12 பேர் அனுப்புகிறான், தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்ட்டு. 12 பேர் போயிட்டு வந்து அதில் 10 பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ அங்கே இருக்கிறவங்களாம் பெருசாகிறோம், நம்மளாம் குட்டியாகிறோம், அவங்க முன்னாடி we are all dwarfs before them, they are giants, we cannot defeat them. அந்த தேசத்தை நம்மால் அந்த தேசம் நல்ல தேசம் தான், இட்ஸ் வண்டர்ஃபுல், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பத்தியா இந்த திராட்சை செடி இந்த திராட்சை ஒரே கொலை 2 பேரால் தூக்க முடியல, நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் முடியாது. துர்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, இடத்துல வாசிங்கள். போல இருந்தோம். அதனால் அவங்க இருதயம் அழுதுச்சு கலங்கி போச்சுன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. 2 பேர் வித்தியாசப்பட்டார்கள், காலேபும் யோசுவாவும். எப்பனேவின் குமாரனாகிய காலேவும் யோசுவாவும் கண்டார்கள். 7, 8, 9 வாசிங்க. அடுத்த அதிகாரம் 14. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் கொடுப்பார். இதுதான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு காதில் வருகிற வார்த்தை. 10 பேர் சொல்லுவாங்க, உலகம் சொல்லும், துர்செய்தி சொல்லி, அது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? மனுஷரால் கூடாதது தான் தேவனால் கூடும். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு தேவன் வேண்டிக் கொள்வார். காதில் வந்து சத்தம் கேட்கும். இந்த பக்கத்தில் 10 பேர் ஓதுவாங்க, உட்காந்து கண்ணை மூடி ஜபம் பண்ணும்போது ஒரே ஒரு சத்தம் வரும், நேராக வரும் பரத்தில் இருந்து, போடா பார்த்துக்கா போ, நான் இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. 100 பேர் 100 நாள் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரே ஒரு சத்தம் வரும், போ நான் பார்த்துக்கிறேன் போ. எம்எல் சீட்டு கிடைக்காதப்போ எனக்கு கிடைக்காதுன்ட்டாங்க, கிடைக்காதுன்ட்டாருங்க. 3 மார்க்கில் போடான்ட்டாங்க. அந்த அழுத இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நான் விசுவாசிக்கிறான்னு கேட்டார். ஆமாம், ஒரு வழியும் கிடையாது. ஆமாம் ஆண்டவரை, வேறு வழியும் நான் சொல்ல முடியாது. ரைட் போ, கண்ணை தொடச்சி போனார், முடிஞ்சு போச்சு கதை. கொடுத்தாரு, முடிச்சாச்சு, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. மனுஷர்கள் சொல்லுவான், 1000 சொல்லுவான், தேவன் சித்தம் வைத்து விட்டார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்கே இருக்குது? யோபு 42:2 இல்லையா? சொல்லணும், அப்படியே இருக்கணும். வேதப்பாரர்கள்லாம் அந்த காலத்தில் அப்படியே குச்சி எடுப்பாங்களாம், அப்படியே குத்துவாங்களாம். 100 அந்த 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 இது என்னது, இந்த கூறு 32ஆம் பக்கத்தில் இந்த இடத்துல அந்த வசனம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம், அதே குத்துன இடத்துல. இப்படிலாம் நம்ம இல்லை, கொஞ்சம் வசனத்தையும் அதை வாங்கி வச்சுக்கிடுங்க. கேட்குற வசனத்தை உள்ளே என்ட்ரா விடுங்க. என்னதான் வந்தாலும் வசனம் இங்கே இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன சொல்கிறார்? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஜெயிச்சிடுவோம். இந்த சத்தம் நமக்குள்ளே ஆண்டவர் தான் கொடுப்பார்.
நான் இருக்கேன் போ. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நான். ஐயோ கர்ப்பம் செத்து போச்சே, ஐயோ இனிமே புருஷனால் உண்டாகம்மா, ஐயோ புருஷனை அறியன, அழைச்சே சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர், விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை காக்கிறவர் அருள்நாதர் இயேசு என்று சொல்லி வேதம் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தான் ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் உங்களை காத்தா ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஆண்டவர் உங்களை காப்பார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடு, இருளாய் தோன்றும் இங்கு வேளையில் சொற்கேட்கும் செமையலே பரத்திலிருந்து வரும் கரன் என்னை காக்க வல்லோ, ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயமிறந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார், மீட்பருதீர மேலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் நாரிற்று வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, எனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 6:3. அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த மகிமை தான் நம்மை பின்னால காக்கும் என்று சொல்ல, உன்னை முன்னால காப்பாரு, பின்னாலே காக்கும் என்று சொல்லி, மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி வேதம் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வாலிப நாட்கள் அடிக்கடி நான் அறிக்கை செய்த வசனங்களில் அதுவும் ஒன்று. 2 தீமோத்தேயு 1:12. வாசி. இந்த பாடுகளினால் நான் வெட்கப்படுகிறேன். பாடு வந்துச்சு, சோதனை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, ஆயினும் நான் இதில் என்ன செய்யறதில்ல, வெட்கப்படுகிறதில்லை. நான் விசுவாசித்து இருக்கிறவர், என்னை விசுவாசத்தை அழியாதபடி ஒழியாதபடிக்கு வேண்டிக் கொண்டு பரிசுத்த ஆவியினால் விசுவாசம் என்கிற வரத்தையும் விசுவாசம் என்கிற கனியும் கொடுக்கிறவர். அதனால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் நான் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்த என் பரிசுத்தத்தை, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த என் ஆத்துமாவை, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த என் சரீரத்தை, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த என் ஆத்துமாவை என்னால் வரைக்கும், அவருடைய வருகையோ என்னுடைய மரணமோ நான் தேவனை நடுவானத்தில் சந்திக்கிற நாளோ அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். Unless you surrender yourself, God cannot protect us. கண்களை மூடி ஜெபிப்போம். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை தான் அவர் காப்பாற்றுவார். பேங்க்கில் பணத்தை போட்டால் போட்ட பணத்தை தான் காப்பாற்றுவாங்க. லாக்கரில் வச்ச பணத்தை தான் காப்பாற்றுவாங்க. புது பணம் அங்கே லாக்கரில் புது நகை வந்துடாது, வச்ச நகையை காப்பாற்றுவாங்க. அதே போல தான் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால்,
உன்னுடைய படிப்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயானார், உன்னுடைய ஊழியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயானார், உன்னுடைய வேலையை ஒப்பு கொடுப்பாயானார், நீ வெளிநாடு போனாலும் சரி, போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கிற தேவனிடத்தில், ஆண்டவரே என் வழிகளிலெல்லாம் உன்னை நினைத்து கொள்ளுகிறேன், என் பாதையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானார். நீ ஒப்பு கொடுத்ததை முற்று முடிய காத்துக்கொள்ள, அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள என் அருள்நாதர் உண்மையும் நீதியுமாய் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய உண்மையும் கிருபையும் உன்னை காக்கும். வேறு ஒன்றை காக்க முடியாது இந்த உலகத்தில். மனுஷன் காக்க முடியாது, தாய் தகப்பன் காக்க முடியாது, நாங்கள் கூட காக்க முடியாது. உங்களை காக்கிறது ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய உண்மையும் தேவனுடைய கிருபையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவரே என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என் படிப்பை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலையை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கிடுங்க ஆண்டவரே, காத்துக்கிடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு வார்த்தை போதும். பறந்து காக்கிற பட்சியை போல வருவார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மந்தையை காப்பதை போல, மேய்ப்பன் தன் மந்தையை காப்பதை போல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நன்றி ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளை பேசிவிட்டேன், ஆண்டவர் வதைத்து விட்ட. 1 10 1 60 1 100 பலன் தரத்தக்கதாக நீ தண்ணீர் பாய்ச்சுவீராக. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தீமோத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை, அந்த காரியத்தை மட்பாண்டத்தில் வைத்திருக்கிறதை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவியை தந்து நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் அபிஷேகம் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. pour your power upon us my Lord, as we promise my Lord. ஒரு நாள் எங்களை கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. கண்டு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை வழுவாதபடி காக்கிறவர், என் ஆத்துமாவை காக்கிறவர், என் போக்கையும் வரத்தையும் காக்கிறவர், என் விசுவாசத்தை காக்கிறவர், என்னை தீமையிலிருந்து காக்கிறவர் என்று அறிந்து உம்மை துதிக்கிற உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீது உம்முடைய கரம் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, போகிற வாரத்தில் எங்கே போனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக வல்லமை காக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் இருந்துட்டு ஆசீர்வாதத்தை பெறாமல் போனால் பிரயோஜனம் இல்லை. Thank you Lord. God wants to protect you from all the evils. எல்லா விதமான தீமையிலிருந்து உங்கள் பிள்ளைகளை காக்க விரும்புகிறார். பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பிள்ளையை நான் காப்பாற்ற முடியாது, நீங்க தான் காப்பாற்ற முடியும். ஸ்கூல்ல, காலேஜில் எங்க போனாலும் நீங்க தான் காப்பாற்ற முடியும். என் பிள்ளையை காப்பாத்துங்க. பெற்றோர்கள் ஒப்பு கொடுங்க, பெற்றோர்கள் ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை காக்கிறவர் கர்த்தர் தான், வேற யாரும் கிடையாது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை இறங்கி கொண்டு நான் விடமாட்டேன் ஆண்டவர். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி உம்முடைய மகிமை இறங்கினால் தான் விடுவேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய்த்தான் கடந்து போகணும். விட ஆண்டவர் துதி காத்திருந்து நாங்கள் பலனடைகிறோம். பலனடையத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற உத்தரவு இந்த சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் இன்னைக்கு சபையின் மீது இறங்குவதாக. எல்லா இறுக்கங்களும், எல்லா பலகீனங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை காக்கிறவர் நீர். ஆகவே என் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்துமாவை மனுஷன் காக்க முடியாது. ஆத்துமா ரட்சிப்பு உம்முடையது தகப்ப, அருமையானது உம்முடையது தகப்பனே. என் ஆத்துமா எனக்கு கிடைத்த கொள்ளை பொருளா இருக்கட்டும். ஆண்டவரே காத்துக்கிடுங்க, காத்துக்கிடுங்க. எல்லாரையும் நிரப்புங்க. இன்னைக்கு எல்லாரும் விடுதலை அடைந்து போகட்டும். எல்லாரையும் பாதுகாருங்க. எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடைய அறிக்கை செய்கிறேன். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபையை ஒப்பு கொடுக்கிறேன். சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.